அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் போட்டி தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்குரிய நடப்பு நிகழ்வுகளை டிஎன்பிஎஸ்சியோட புதிய திட்டத்தின்படி பல்வேறு தலைப்புகளை நம்ம கொடுக்க போறோம். சரியா? அதே மாதிரி வழக்கம் போல தினம் ஒரு திட்டம், நடுவில் அப்பப்போ கேள்விகள், அது தொடர்பான நடப்பு நிகழ்வுகள் தொடர்பான முக்கியமான அந்த ஜிகே பேக்ரவுண்ட் நியூஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 12ஆம் தேதி. ஜனவரி 12ஆம் தேதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான ஒரு தினம், தேசிய இளைஞர்கள் தினம். தேசிய இளைஞர்கள் தினம் அப்படிங்கிறது நம்முடைய விவேகானந்தர் அவர்கள், சரியா, சுவாமி விவேகானந்தரோட பிறந்தநாளை முன்னிட்டு 1984ஆம் ஆண்டு தேசிய இளைஞர்கள் தினம் அறிவிக்கப்பட்டது. இந்த தினம், தேசிய இளைஞர்கள் தினம், முதல் முறையாக கொண்டாடப்பட்ட ஆண்டு 1985ஆம் ஆண்டு. அந்த வகையில 2025ஆம் ஆண்டு ஜனவரி 12 அன்று தேசிய இளைஞர்கள் தினம் சிறப்பான முறையில கொண்டாடி இருக்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தமிழ்நாடு அரசானது 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதியை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம், அதாவது தற்போது என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா அயலக தமிழர்கள் தினம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? அது தொடர்பாக நிறைய செய்தி இருக்கு, நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான முதல் செய்தி பாருங்கம்மா. நம்ம சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட அந்த புதிய பாடத்திட்டத்தின்படி முதல் தலைப்பே பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்தியன் பாலிட்டில, ஆட்சியல்ல தேர்தல் ஆணையர் நியமன திருத்த சட்டம் 2023. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம 2023ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் தொடர்பான ஒரு நியமன திருத்த சட்டம் 2023ல கொண்டு வந்தாங்க. இந்த சட்டத்தின்படி பாருங்க, தேர்தல் ஆணையர் நியமன திருத்த சட்டத்தின்படி பிரதமர் தலைமையிலான தேர்தல் ஆணையர்கள் நியமன குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்றிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பிரதமர், எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படும் ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர். ஓகேவா? அப்போ தேர்தல் ஆணையர்கள் அடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி நியமனம் செய்யறதுக்காக ஒரு குழு இருக்குது. அந்த குழுவின் தலைவராக இருப்பது பிரதமர். ஓகேவா? அந்த குழுவில் யாரெல்லாம் இடம்பெற்று இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பாக பிரதமர் இருக்கிறாரு. இது தவிர எதிர்கட்சி தலைவர், சரியா, மக்களவை எதிர்கட்சி தலைவர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்படும் ஏதாவது ஒரு மத்திய அமைச்சர். இந்த 3 நபர்கள் தான் தற்போது இருக்கிறாங்க. ஓகேவா? இப்ப ரீசெண்டா இது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. உச்ச நீதிமன்றம் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இது தொடர்பாக ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. சரியா? பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? பாருங்க, இந்த புதிய சட்டத்தின்படி மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான தேடல் குழு, இந்த வார்த்தையை பார்த்துக்கோங்க. இந்த புதிய சட்டத்தின்படி மத்திய சட்ட அமைச்சர் தேடல் குழு, பிரதமர் தலைமையிலான தேர்வு குழு, ரெண்டு வித்தியாசமா பாத்துக்கோங்க. மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான தேடல் குழு, அதே மாதிரி பிரதமர் தலைமையிலான தேர்வு குழுவிற்கு 5 நபர்களின் பெயர்களை பரிந்துரைக்கும். இந்த 5 நபர்களில் இருந்து தேர்வு குழு தேர்ந்தெடுக்கும் அடுத்த நபரை அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். ஓகேவா? அப்போ இந்த குழு பாத்துக்கோங்க, 2 குழு இருக்குது. ஒன்னு தேடல் குழு, குழுவிற்கு தலைவராக இருப்பது மத்திய சட்ட அமைச்சர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேர்வு குழு, அந்த 5 நபர்கள் இருந்து ஓகேவா யாரு அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்வு குழு தலைவராக இருப்பது யாரு? பிரதமர். ஓகேவா? இவங்க இந்த மாதிரி ஒரு 5 நபர்களை தேர்ந்தெடுத்துட்டு நியமனம் செய்யற அந்த நபர்களை ஓகேவா இறுதியாக யாரு நியமனம் செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியரசுத் தலைவர். ஒரு முக்கியமான செய்தி பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க. தொடர்ந்து இந்த தேடல் குழுனா மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான தேடல் குழு பரிந்துரை செய்த 5 பேர்களில் இல்லாத நபர்களையும், இந்த வார்த்தையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ல பாலிட்டில கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி வார்த்தை தான் பயன்படுத்தி கேள்வியா கேட்பாங்க. ஓகேவா? தேடல் குழு பரிந்துரை செய்த 5 நபர்கள் இல்லாத நபர்களையும் தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கு தேர்வு குழு பரிந்துரை செய்வதற்கு புதிய சட்டத்தின் பிரிவு 6 வழிவகை செய்கிறது. அந்த 5 பேர் இல்லாமலையும் எக்ஸ்ட்ரா ஒரு நபரையும் என்ன பண்ணிக்கலாம்? பரிந்துரை செய்யலாம். அதற்கு பிரிவு 6 வழிவகை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்தியில இடம்பெற்றிருக்கு. பாத்தீங்களா? இந்திய தேர்தல் ஆணையம், சரியா, தற்போது பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பாங்க, பிளஸ் 2 தேர்தல் ஆணையர்கள், 1+2. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்டது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 1950ஆம் ஆண்டு. ஓகேவா? இந்த இந்திய தேர்தல் ஆணையத்துல ஒரு தலைமை தேர்தல் ஆணையரும் 2 தேர்தல் ஆணையர்களும் எப்பவுமே இப்போ இருக்கிறாங்க. ஓகேவா? பாருங்க,
புதிய தேர்தல் ஆணையர்களாக தற்போது யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுக்வீர் சிங் சந்து மற்றும் ஞானேஸ்வர் குமார். சுக்வீர் சிங் சந்து மற்றும் ஞானேஸ்வர் குமார் அந்த ரெண்டு பேரும் தேர்தல் ஆணையர்கள். தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாருமா? ராஜீவ் குமார். அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திகளா வரப்போகுது, வந்துட்டு இருக்குது. இந்த பிப்ரவரி மாசம் வரும்போது பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் ஆணையர்கள் தொடர்பாக நிறைய செய்திகள் கண்டிப்பா வரப்போகுது. என்னென்ன தீர்ப்புகள் வரப்போகுது அப்படிங்கிற நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி, அடுத்த செய்தி பாருங்கம்மா. தமிழ்நாடு தொடர்பான ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. இதுவும் 2-3 நாட்களாவே செய்தியில வந்துட்டே இருக்கு. பாலியல் வழக்குகளை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள். நம்ம பார்த்திருந்தோம், தமிழ்நாடு அரசானது பெண்கள் குழந்தைகள் சரிங்களா பாதுகாப்பிற்காக நிறைய சட்டங்களை பயங்கரமா ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்திருக்கிறாங்க, தண்டனைகள்லாம் அதிகரிச்சிருக்கிறாங்க. ஓகேவா? அது தொடர்பாக சரிங்க அந்த பாலியல் தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? பாருங்க, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மு க ஸ்டாலின் அவர்கள் 16வது சட்டப்பேரவை முதல்வர், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து அந்த 7 இடங்கள் எதெல்லாம் சொல்லி பாருங்க. மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, சென்னை. சென்னையில பாருங்க, சென்னையில் சுற்றுப்புற பகுதி என ஒரு 7 இடங்கள்ல சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரியா? இத்தகைய குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க பாருங்கம்மா, மாவட்டம் தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளது. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா, 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும். இது தவிர மாவட்டம் தோறும் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு சிறப்பு குழுவும் அமைக்கப்படும். சரிங்களா? இதற்காக அந்த குற்றங்கள் தொடர்பாக வேகமா அந்த விரைந்து அந்த வழக்குகளை விரைந்து விசாரிச்சு முடிப்பதற்காக இந்த குழு உருவாக்கப்படும். அதுக்கு தலைவராக இருப்பது யாருமா? கூடுதல் காவலர் கண்காணிப்பாளர். சரியா? ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி. கண்டிப்பா சொல்றேன், இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும்போது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? சரி, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி. போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாத தமிழ்நாடு செயலி. சரியா? தமிழ்நாட்டுல போதைப் பொருட்கள் பயன்பாடு தொடர்பாக புகார் தெரிவிப்பதற்காக ஒரு சிறப்பு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த செயலிக்கு வச்ச பேரு போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாத தமிழ்நாடு செயலி. பாருங்க, தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் பழக்கம் குறித்து புகார் தெரிவிக்க உதவும் வகையில் ஒரு மொபைல் செயலியை தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் சென்னையில் அறிமுகம் செய்துள்ளார். ஓகேவா? யாருமா தலைமைச் செயலாளர் இருப்பது தற்போது? முருகானந்தம். இவர் தான் இந்த போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாத தமிழ்நாடு தொடர்பாக ஏதாச்சும் புகார்கள் இருந்ததா அந்த புகார் தொடர்பாக நமக்கு என்ன பண்ணலாம்? கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதற்கான செயலிக்கு என்ன பேருமா? போதைப் பொருட்கள் பழக்கம் இல்லாத தமிழ்நாடு செயலி. சரியா? 2047 ஆண்டிற்குள் போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். ஓகேவா? நம்ம யாருக்குன்னு நம்ம செய்திகளை இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தோம். 2047 ஆண்டுக்குள்ள இந்தியா போதைப் பொருள் இல்லாத இந்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அந்த இலக்கை அறிவித்தவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட முயற்சியாக ஓகேவா ஒரு செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அதை பத்தி தான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். 2047 வேற என்னென்ன இலக்குகள் இல்லாமா? 2047 அப்படின்னா இங்க ஒரு இலக்கு பார்த்துட்டோம். என்னது? போதைப் பொருள் இல்லாத இந்தியா. வேற விக்ஷித் பாரத், வல்லரசு நாடு அல்லது வளர்ந்த பாரதம், அதுவும் 2047. எதுக்குமா? அது இந்தியா சுதந்திரம் பெற்று 100 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு அந்த விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம் அப்படிங்கிற ஒரு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. வேற ஆற்றலில் தன்னிறைவு, எனர்ஜி சஃபிஷியன்சி, அதுவும் 2047. அதுக்கப்புறம் சிக்கிள் செல் அனிமியா, சரி, அறிவாள் வடிவ இரத்த சோகை நோய் இந்தியாவில் இருக்கக்கூடாது, அதுவும் 2047 தான் இலக்கு ஆண்டு. அப்படி படிக்கும் போது தொடர்ச்சியா அந்த ஒரு ஆண்டு, ஒரு இடம், ஒரு பேரு எல்லாம் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா இது மாதிரி வேற என்ன படிச்சிருக்கோம் அப்படிங்கறத வாய்ப்பு கிடைக்கும் போதுதான் ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்பதான் எக்ஸாம் டைம்ல நமக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. ஓகேவா? சரி, அடுத்த செய்தி பாருங்கம்மா. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அயலக தமிழர் தினம், வெளிநாடு வாழ் தமிழர்கள் தினம் அப்படிங்கிற பழைய பேர் இருந்ததுல, அதுதான் அயலக தமிழர் தினம். 2021 ஆண்டில் இந்திய தாண்டிய தமிழர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் விதமாக ஜனவரி 11 மற்றும் 12ஆம் தேதிகளை அயலக தமிழர் தினம் என அறிவித்தார் முதல்வர் ஸ்டாலின். 2021 ஆண்டு மே மாசம் 7ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஓகேவா புதிய முதல்வராக மு க ஸ்டாலின் அவர்கள் பதவிக்கு வந்தாங்க. அதே வருஷத்துலதான் அயலக தமிழர்கள் தினம் அறிவிக்கப்பட்டது. 2 தினங்களில் அது கொண்டாடப்படும் சொல்லி அறிவிச்சாங்க. எப்பலாமா? ஜனவரி 11 மற்றும் ஜனவரி 12ஆம் தேதி. சரியா? பாருங்க,
அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அது தொடர்பான ஒரு துறையே புதுசா உருவாக்கி இருக்கிறாங்க. துறைக்கு என்ன பேரு? அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை 2021ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி, கவனமா இருக்கு. ஓகேவா? அடுத்த செய்தி போலாமா? நம்ம தேசிய இளைஞர்கள் தினம் ஜனவரி 12 பார்த்தோம். அதே மாதிரி சர்வதேச இளைஞர்கள் தினம் என்னைக்குமா? ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி. அதையும் மனசுல வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்போம், தினங்கள்லாம் படிக்கும் போது பார்க்கும்போது அது தேசியவா சர்வதேசவா இல்ல மாநில அளவிலான ஒரு தினமா அல்லது மாநில அளவிலானதா தேசிய அளவிலான திட்டமா அப்படிங்கறத பார்த்துட்டு கவனமா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, பாருங்க. ஒரு முக்கியமான ஐக்கிய நாடுகள் சபை தொடர்புடைய ஒரு சர்வதேச செய்தி பாருங்கம்மா. ஐக்கிய நாடுகள் சபை தரவு அறிவியல் நிபுணர்கள் குழுவில் இந்தியா. ஓகேவா? பாருங்க, புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? புள்ளி விவரங்களுக்கான பெருந்தரவு மற்றும் தரவு அறிவியல் ஓகேவா குறித்த மதிப்புமிக்க ஐநா நிபுணர்கள் குழுவில் இந்தியா இணைந்துள்ளது. ஓகேவா? பாருங்க, பெருந்தரவு மற்றும் தரவு அறிவியலுக்கான அதிகாரப்பூர்வ புள்ளிகள் மற்றும் புள்ளியல் பற்றிய ஐநாவின் நிபுணர்கள் குழு பெருந்தரவின் நன்மைகள் மற்றும் சவால்களை மேலும் ஆராய்வதற்காக உருவாக்கப்பட்டது. அதாவது ஐக்கிய நாடுகள் சபை தொடர்பான எல்லா புள்ளி விவரங்களையும் சரியா கண்காணிப்பது, வெளியிடுவது இந்த அமைப்பு. இதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபை சரி ஐக்கிய நாடுகள் சபையானது 2015ஆம் ஆண்டு சரி 2015ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சரியா ஒரு 17 வகையான முக்கியமான இலக்குகளை உலக நாடுகள் ஃபுல்லா நம்ம என்ன பண்ணணும் நிறைவேற்ற வேண்டும் அப்படி சொல்லிட்டு இந்த 17 இலக்குகளை வந்து 2015ல அறிவிச்சாங்க. எந்த ஆண்டுக்குள்ள அந்த இலக்குகளை அடைய வேண்டும்? 2030ஆம் ஆண்டுக்குள்ள சரியா. அதுல என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன முன்னேற்றம் இருக்குது, அது தொடர்பான டேட்டாவை வெளியிடுவதும் இந்த அமைப்பு தான். இந்த அமைப்பில் ரீசெண்டா யார் இணைஞ்சிருக்கிறாங்க? இந்தியா இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால ஒரு முக்கியமான செய்தியா வந்திருக்கு சரியா. சரி பாருங்க, அப்படி பாருங்க. இதில் நிலையான வளர்ச்சி ஓகேவா, நிலையான வளர்ச்சி இலக்குகள் அதாவது SDG இலக்குகளை கண்காணித்து அறிக்கை இடுவதற்கான சாத்தியக்கூறுகளும் அடங்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா பாத்துக்கோங்க சரியா. சரி ஓகே, அந்த பாருங்க அந்த அமைப்புக்கு வந்துட்டு நம்ம தமிழ்ல பார்த்தோம், இங்கிலீஷ்ல கொடுத்துறோம் பாருங்க. UNCEBD சரியா, யுனைடெட் நேஷன் கமிட்டி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் ஆன் பிக் டேட்டா அண்ட் டேட்டா சயின்ஸ் ஃபார் அபிஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுதான் UNCEBD அப்படிங்கிற அமைப்போட விரிவாக்கம் சரியா. இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு சொல்லி பாருங்க 2014ஆம் ஆண்டு. சரி 2014ல தான் பிஜேபி கவர்மெண்ட் வந்து ஆட்சி பிடிச்சாங்க. அதே வருஷம் தான் இந்த அமைப்பு ஐநாவில் உருவாக்கப்பட்டுள்ளது சரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. எப்பவுமே ஐக்கிய நாடுகள் சபையில இந்தியா எதிலையாச்சும் அங்கம் வகிக்கிறாங்க, புதுசா இணையறாங்க அப்படின்னு சொன்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அமைப்போட விரிவாக்கமும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேவா. பாருங்க, முதல்வரின் புத்தாய்வு திட்டத்தின் முக்கியமான நோக்கம் நம்ம பார்க்கலாம். திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி நிர்வாக செயல்முறைகளின் செயல்திறனை மேம்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கியமான நோக்கமாகும் சரியா. இந்த திட்டம் வந்து எப்படி செயல்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திட்டத்திற்காக 3 கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட்டு அந்த தேர்விலிருந்து 30 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் சரியா. இந்த 30 நபர்களுக்கும் 30 நாட்கள் சரியா 30 நாட்கள் வகுப்பறை பயிற்சி திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து சென்னையில் உள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் வழங்கப்படுகிறது. எத்தனை பேர் செலக்ட் பண்றாங்க? 30 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்களுக்கு 30 நாட்கள் யார இணைந்து பயிற்சி செய்வாங்க, பயிற்சி வழங்குவாங்க. பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் மற்றும் சென்னையில் அமைந்துள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் அந்த பயிற்சிகள் வழங்கப்படும் சரியா. பாத்துக்கோங்க. இது தவிர என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஓகேவா, என்ன நிதி உதவி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 2 ஆண்டுகளுக்கு அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 30 நபர்களுக்கும் 2 ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவி தொகையாக ரூபாய் 65,000 இதர செலவினங்களுக்காக ரூபாய் 10,000 வழங்கப்படும். அந்த திட்டத்திற்கு என்ன பேரு? முதல்வரின் புத்தாய்வு திட்டம். தொடங்கப்பட்ட ஆண்டு 2022 சரியா. ஓகே, வீடியோட இறுதி பகுதியாக இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? சரி பாருங்க, இன்றைய தினத்திற்கான முக்கியமான கேள்விகள் பார்க்கலாம். இந்த புத்தாய்வு தொடர்பான ஒரு கேள்வி சரியா. சரி பாருங்க, மத்திய அரசு தொடர்பான ஒரு கேள்வி கேட்கிறேன் சரி. நமக்கு பார்த்துட்டோம், நீங்க பார்த்த உடனே ஈஸியா ஆன்சர் சொல்லிடுறீங்க. கொஞ்சம் தேடுவதற்காக சில கேள்விகள் நம்ம கேட்பேன் ஓகேவா. பாருங்க, மத்திய அரசானது ஸ்டார்ட் அப் இந்தியா இன்னோவேஷன் ஸ்கீம் ஸ்டார்ட் அப் இந்தியா புத்தாக்க திட்டத்தினை எப்போது தொடங்கியது, யாருக்காக தொடங்கியது அப்படிங்கிறது சேர்த்து நீங்க பதிலா சொல்லுங்க. அதான் இந்த நேரத்திற்கான முதல் கேள்வி சரியா. ஓகே, அடுத்த கேள்வி,
அயோத்தி ராமர் கோவில் தொடர்பான தீர்ப்பு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? தீர்ப்பு வழங்கப்படும் பொழுது அப்போது உச்ச நீதிமன்றத்திற்கு யார் தலைமை நீதிபதி? அதான் இந்த தேர்தலுக்கான இரண்டாவது கேள்வி. சரியா? மூன்றாவது கேள்வி பாருங்கம்மா. தேசிய விண்வெளி தினம் எப்போது இந்தியாவில் கொண்டாடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? அதான் இந்த தேர்தலுக்கான அடுத்த கேள்வி. சரி, மூன்றாவது கேள்வி. அப்படியே அது தொடர்பான இன்னொரு கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் தனியார் விண்வெளி அமைப்பு எது? அதனுடைய விண்கலத்தின் பெயர் என்ன? அதான் இந்த தேர்தலுக்கான நான்காவது கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. UNCEBD அமைப்பில் சமீபத்தில் இந்தியா இணைந்தது. இந்த அமைப்பின் விரிவாக்கம் என்ன? இந்த அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதான் ஐந்தாவது கேள்வியா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில் பதில் சொல்லுங்க. கண்டிப்பா பெரிய லெவல்ல நம்ம ரீச் ஆகலாம். சரியா? ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசானது ஓகேவா அயலக தமிழர் தினத்தை எந்த தேதிகளில் கொண்டாடப்படும் என அறிவித்தது? அது எந்த ஆண்டு அறிவித்தது? அதையும் சேர்த்துக்கணும். சரிங்களா? ஏன்னா எப்பவுமே இப்படி கேள்வி வரலாம். என்ன விஷயம், அது எந்த ஆண்டு அப்படிங்கிற சேர்த்து நீங்க பதிலா சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? எல்லா கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லிட்டு வாங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்குமா, மறக்காம எல்லா நோட்ஸையும் ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. சரியா? மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.